ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம் சார். பார்க்குறோம், கேரளா ஸ்டோரிக்கு 2 நேஷனல் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வருஷம் முன்னாடி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கர்நாடகா எலெக்ஷன்ஸில் போய் பிரதமர் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஹெட்லைன்ஸில் வந்த படம். பிரதமர் ஒரு படத்தை பேசுகிறார்னா அது எப்பேற்பட்ட ஸ்டேக்ஸ் இருக்குன்றதை பார்க்கணும். கலாச்சார ரீதியாகவும் சமூகத்தில் அந்த டெமோகிராஃபிக் சேஞ்சஸ்லையும் ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது அந்த லவ் ஜிஹாத் அப்படின்ற விஷயம். இந்த கேரளா ஸ்டோரி இது போன்ற விஷயங்களை தான் பேசியிருந்தது. அவார்டு கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. உங்கள் பார்வை. லவ் ஜிஹாத் அப்படின்னு சொன்னதுமே இது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு சம்பந்தம் உள்ளது போன்றும், லவ் ஜிஹாத் அப்படின்னா இந்து பெண்களையோ கிறிஸ்துவ பெண்களையோ மதம் மாற்றி அவர்களை இஸ்லாமிய எண்ணிக்கையில் அதிகப்படுத்தணும், அதுதான் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் செய்கிற சேவை என்பது போன்றும் ஒரு பிரச்சாரம் தவறான முறையில் நடக்குது. ஆனால் இதுக்கும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் இந்த மார்க்கம் சரியானது, இதை நம்பினால் இறைவன் சொர்க்கம் தருவான், இதை நம்பினால் மனிதர்களுக்கு மத்தியில் நீதி செலுத்த முடியும், இதை நம்பினால் தவறு செய்யாமல் தற்காத்து கொள்ள முடியும் என்பது போன்ற நல்ல கருத்துக்களை புரிந்து கொண்டுதான் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் அல்லது இஸ்லாமிய மதத்திற்கு வர வேண்டுமே தவிர எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்லது ஒருத்தரை போலியாக ஏமாற்றி அல்லது ஒருத்தருடைய நம்பிக்கையை தவறாக பேசி அல்லது என்னுடைய நம்பிக்கையில் வருவதற்காக சில சூழ்ச்சிகள் செய்து இது மாதிரி ஏமாற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இஸ்லாம் ஏற்கலை. ஏன்னா இஸ்லாமிய நம்பிக்கையில் ஒரு வரணும் அப்படின்னா திருக்குரான் சொல்லுகிறது, லா இக்ராஹா ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. கட்டாயம் ஒருத்தர் வந்து தான் ஆகணும்னு ஒருத்தரை நீங்கள் என்ன செய்ய முடியாது, நிர்பந்தப்படுத்த முடியாது. அது மட்டுமல்ல, கத்த பையன ருஷித மினல்கை, எது சரி எது தவறு என்பதை தெளிவாகவே இறைவன் விவரித்து விட்டான். அப்போ எது சரியோ எது தவறு என்பதை அவர்கள் பால் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் கருத்து பேசலாம், திருக்குரான் இப்படி சொல்லியிருக்குன்னு பேசலாம், நபிகள் நாயகம் இப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பேசலாம். ஆனால் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்க மறுப்பதும் ஒவ்வொரு நபருடைய தனிப்பட்ட சுதந்திரமே தவிர அதில் நீங்கள் நிர்பந்தப்படுத்தக்கூடாது என்று திருக்குரான் சொல்லுகிறது. ஃபமன் ஷா ஃபல் யுமின் வமன் ஷா ஃபல் யக்ஃபிர், திருக்குரான் இன்னொரு வாசகம். விரும்பினால் ஒருவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பினால் இந்த மார்க்கத்தை நம்பி இருக்கிறவர் கூட நிராகரித்துக் கொள்ளலாம். ஸோ ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிற ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தீவிரமாக ஒருத்தர் நிர்பந்தப்படுத்தி முடிவெடுப்பதற்கு இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை. இவ்வளவு தெளிவாக இஸ்லாம் சொல்லியிருக்கும் பொழுது நான் என்னுடைய மதத்தினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறேன் அல்லது என் மத கோட்பாட்டை போராடுவதற்கு ஆயுதம் தாங்கி போராடுவதற்கு ஆள் எங்கெல்லாம் பற்றாக்குறையாக இருக்கிறதோ அந்த பற்றாக்குறையை சரி செய்வதற்கு இங்குள்ள அப்பாவி இந்துக்கள் பெண்களையும் அல்லது கிறிஸ்துவ பெண்களையும் மூளைச்சலவை செய்து திருமணம் முடித்து அங்கே கொண்டு போய் சேர்ப்பது என் வேலை, அது இஸ்லாமிய நம்பிக்கைன்னு ஒருத்தன் சொன்னான். அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு செய்கிற மிகப்பெரிய துரோக செயல். அது அந்த துரோக செயலை கடந்த காலத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பும் இன்றைக்கு SDPI என்று பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற ஒரு அரசியல் கட்சியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு கேரளாவிலும் தமிழகத்திலும் இருக்கிற இந்த அரசியல் அமைப்பும் இவர்கள் செய்த பைத்தியக்காரத்தனம் அல்லது தீவிரவாதத்தை ஊக்குவித்து பல அவலை பெண்களுடைய வாழ்க்கையை பறித்ததை ஒரு கதையாக கேரளா ஸ்டோரின்னு எடுக்கிறாங்க. இதுதான் இந்த திரைப்படம். இப்போ இதில் காட்டக்கூடிய விஷயம் அத்தனையுமே உண்மை அப்படின்னு நம்ம ஏற்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல இஸ்லாமியர்கள் இதை எதிர்ப்பதை விட இஸ்லாமிய தலைவர்கள் என்ன சொல்லணும், ஒரு படம் வருகிறதுனா அது ஒரு கமர்ஷியல் படம், அதனால் ஒரு ஆவணப்படமா கேரளா ஸ்டோரி ஆவணப்படம் கிடையாது. அதில் சொல்கிற எல்லா விஷயங்களும் உண்மையா அப்படியும் கிடையாது. அவங்க அந்த படத்தில் ட்ரெய்லர் போடும்போது 32,000 பேர்கள் பெண்கள் கடத்தப்பட்டார்கள். நாங்கள் உண்மையா அப்படி 32,000 பெண்கள் கடத்தப்பட்டார்களா? ஏதாவது புள்ளி விவரங்கள் இருக்கா மத்திய அரசில்? எதுவுமே கிடையாது. அது ஒரு தவறான தகவல். ஆனால் அது சினிமா கமர்ஷியல் கூட குறை எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த திரைப்படத்தில் காட்டிங்கன்னா
பொதுவாக பார்க்கும் பொழுது பல இஸ்லாமியர்கள் இப்படி செய்வார்களோ, மதகுருக்களே இப்படி செய்வார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. சினிமா அப்படின்னா ஒரு 10 கோடி குறை தான் சொல்லுவாங்க. நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா நிமிஷா சம்பத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த மாதிரி 1, 2, 3 பெண்மணிகளை திட்டமிட்டு இது மாதிரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகளும் மூளைச்சலவை செய்து அவர்களை ISIS தீவிரவாதத்திற்கு பயன்படுத்தினார்கள். அந்த தப்பி வந்த பெண்கள் சொன்ன அந்த வாக்குறுதியும் அவர்களுடைய அந்த பேட்டியும் பெரிய அதிர்ச்சி எல்லாருக்கும் ஏற்படுத்தினது. அதை மையப்படுத்தி அதை கருவாக வைத்து ஒரு படம் எடுக்கும் பொழுது அதில் கொஞ்சம் கூடுதல் குறைவாக காட்டுகிறார்கள். கமர்ஷியல் திரைப்படம் அப்படித்தான் காட்டுவாங்க. அப்போ இப்படி காட்டுறாங்க, இது இஸ்லாமியர்களுக்கு புண்படம் மாதிரி இருக்குது, என்ன இருக்கோ அதை தான் காட்டணும் அப்படின்னா, நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க அமரன் ஒரு படம் வந்துச்சு. அதில் மேஜர் முகுந்த் வரதராஜன் கேரக்டர் காட்டுறாங்க. அவர் ஒரு பிராமணர். அந்த படத்தில் எங்கேயாச்சும் நீங்கள் பிராமணர் அவரை காட்டுறாங்களா? அவரை வா நைனா போ நைனான்னு சொல்கிற மாதிரியும் வேற ஒரு சமூகத்தின் மாதிரியும் பிராமணர் வாடையே அடிக்காத மாதிரி அவரை ஒரு கேரக்டரை காட்டுறீங்க. அதை பெரும்பாலான பிராமணர்களை எதிர்த்தாங்க. நான் கலந்து கொண்டு ஒரு பிராமணர்கள் மாநாட்டில் கூட பிராமணர்கள் செஞ்சாங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன இருக்குது? அப்போ அதை வேறு சமூகமாக காட்டுறீங்கன்னா பிராமணர்களை நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீர்கள்னு பேசுகிறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் அந்த படத்துக்கு தடை விதிக்கலை, அதுக்கு சென்சார் அனுமதி கொடுத்துச்சு. அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. எதிர்கருத்து சொல்லுவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கரு இருக்கு, மேஜர் முகுந்த் வரதராஜனை பற்றி எடுக்கிறார்கள் என்றால் அதை தமிழ்நாட்டுக்கு எடுக்கணும்னா அது ஒரு லோக்கல் பாஷையில் இருக்கணும். அவர் ஒரு பிராமண சமூகமாக காட்டினா இங்கே படம் ஓடாது. ஏன்னா பிராமண சமூகம்னா அவங்க ஆயுதம் ஏந்த மாட்டாங்க, இராணுவத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்க பாகிஸ்தானை சுடுற அளவுக்கு ஒரு வீரம் பொருந்தியவர்கள் இல்லை. பிராமணர்கள்லாம் எப்பயுமே குடுமி வச்சிருப்பாங்க, பூஜை செய்வாங்க, பயந்துக்குவாங்க. அவங்க குடுமியை அறுக்கிறதும் அவங்க பூணூலை அறுக்கிறதும் தான் இங்கே இருக்கிற ரவுடிகளுடைய வேலை. அவங்க பயந்துக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. இதுதான் பிராமணர்கள் கட்டமைச்சு வச்சிருக்கும் பொழுது முகுந்த் வரதராஜன்ற ஒரு மேஜராக ஒரு போர்க்களத்தில் பாகிஸ்தானுடைய எல்லைக்கு உள்ள போய் தாக்கிவிட்டு வீரமரணம் அடைகிற ஒரு பிராமணன் காட்டினா ஏற்புடையதா இங்கே இருக்குமா? படத்துக்கு அப்போ மாத்துறாங்க. எப்படி படத்திற்காக சில காட்சிகளை சில நம்பிக்கைகளை மாற்றுகிறார்களோ அப்படி கேரளா ஸ்டோரியிலும் நடந்திருக்கிறது என்பதில் மிகைப்படுத்தல் இருக்கு, பொய் இல்லை. மிகைப்படுத்தல் இருக்கு, ஆனால் கரு உண்மை. அந்த நடந்த சம்பவம் உண்மை. இன்னொரு காட்சி நான் சொல்லலாம். இதே தமிழகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சூரரை போட்டுன்னு வந்துச்சு. அதுவும் தேசிய விருது வாங்கின ஒரு படம் தான். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜிஆர் கோபிநாத் அப்படின்றவர் தான் அந்த படத்துடைய உண்மையான ஹீரோ. அவர் டெக்கான் ஏர்வேஸ் வச்சிருந்தார், குறைந்த விலையில கொண்டு போவதற்கான ஒரு ஏற்பாடு. அவர் இந்த படத்தில் எப்படி காட்டுவாங்க, ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளது மாதிரி அந்த படத்தினுடைய ஹீரோவை காட்டி அவர் ஒரே டான்ஸ் ஆடுறதும் அந்த காட்சிகளெல்லாம் பார்த்தா அவர் ஒரு உயர் சமூகத்திலிருந்து வந்தவர் தான் ஜிஆர் கோபிநாத். ஆனால் இங்கே அப்படி காட்ட மாட்டாங்க. இங்கே எப்படி காட்டுவாங்கன்னா அவர் ஒரு சாதாரண தர லோக்கலாக இருக்கிறார். இதை நான் சொல்லுவதன் மூலமாக உயர்ந்த சமூகம் தாழ்ந்த சமூகம் பிரிக்கலை. அந்த சமூகம் என்னமோ அதை காட்டாமல் அந்த சமூகத்தை தமிழ்நாட்டில் அப்படி காட்டிட்டா, ஒரு பிராமண சமூகம்னு காட்டிட்டா அது ஒரு பெரிய பின்னடைவாக போயிடும். அப்போ உயரக்கூடியவர்கள் எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கீழ்நிலையிலிருந்து வந்ததாக காட்டணும் அப்படின்ற ஒரு லாஜிக் இங்கே இருக்குது. அப்படி வச்சா தான் படம் ஓடும், அப்போ தான் மக்கள் எடுபடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ஜிஆர் கோபிநாத் கேரக்டர் உள்ள இவர் என்ன பண்ணுவார், ஒரு கடவுள் மறுப்பு ஆள் மாதிரியும், கல்யாணம் பண்ணுறது கூட கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரியும், அதுவும் முறையாக தாலி கட்டாமல் மாலை மாற்றுறது மாதிரியும், இப்படியா ஜிஆர் கோபிநாத் இருந்தார்? அப்படியே அவருடைய வாழ்க்கையே இருந்தது? எதுவுமே சம்பந்தமே இல்லை. அப்போ சினிமான்னு எடுக்கும் பொழுது டெக்கான் ஏர்வேஸில் அவர் ஒரு குறைந்த விலையில் மக்களை கொண்டுட்டு போகணும்னு நினைச்சார், அதை சாதித்தார். அதுதான் கரு. இந்த கருவை தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படி கொஞ்சம் கூடுதல் குறைவாக மசாலா போட்டு பண்ணது ஒரு கமர்ஷியல் படம். அதுக்கு தேசிய விருது கொடுக்கத்தான் செஞ்சாங்க. நீங்கள் ஏன் ஜிஆர் கோபிநாத்தை சரியாக காட்டவில்லை? அவர் என்ன கடவுள் மறுப்பு? அவர் பயங்கரமான கடவுள் நம்பிக்கை உள்ளவராச்ச. அவர் கல்யாணம் இப்படியா பண்ணாரு? அவர் இப்படி கூத்து கும்பலம்னு ஆட்டு அம்பாட்டம்னு பறை அடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாரா? இப்படிலாம் கேட்டாங்களா? ஒரு படத்தை படமா பாருங்க. அந்த படத்தை பார்த்து ஒருத்தன் குடிக்க நிப்பாட்டிடுவானா? படத்தை பார்த்து ஒருத்தன் குடிகாரனா மாறிடுவானா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் பகுத்தறிவு இருக்கு, சிந்திக்கிற அறிவு இருக்கு. அந்த கரு என்னமோ அது உண்மை. அந்த கருவிலிருந்து எடுக்கக்கூடியதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இயல்பா எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் என்ன பண்றாங்க, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்ததுமே அந்த கரு உண்மையா இல்லையா? அப்படி கேரளாவிலிருந்து இந்து பெண்களையும் இஸ்லாமிய பெண்களையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்பு, அதில் உள்ள சில இஸ்லாமிய பிரிவினைவாதத்திற்காகவே மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்கள் தவறான முறையில் அவர்களை அந்த பெண்களை பயன்படுத்தி ISIS தீவிரவாதத்திற்கு கொண்டு சென்றார்களா இல்லையா? ஏமனுக்கும் ஆப்கானிஸ்தான் போனார்களா இல்லையா? இந்த சம்பவம் உண்மை. இது அதிகமான பேர் போனாங்க என்பது பொய். அதே மாதிரி எல்லா மதகுருமார்களும் இதை ஆதரிக்கிறார்கள் சொல்லுவது பச்சை பொய். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி இஸ்லாமிய நம்பிக்கையும் கிடையாது.
ஆனால் சம்பவம் உண்மை. அதை கொண்டு போகும் பொழுது தமிழ்நாட்டில் சில படங்கள்ல சூரரை போற்று மாதிரி, அமரன் மாதிரி இருக்கிறதுல ஒரு பிராமண சமூகத்திலிருந்து வந்த ஹீரோவா காட்டாம அவரை வேற மாதிரி காட்டி எப்படி வந்து அது பிராமண சமூகமே எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலைமைக்கு வந்துச்சோ, அது மாதிரி இன்றைக்கு இந்த கேரளா ஸ்டோரி காட்டியதால் சில இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்களே தவிர உண்மை கதையை நாம வரவேற்கணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்கு ஒரு விழிப்புணர்வாக அந்த படத்தை எடுக்கணும். அந்த விழிப்புணர்வு இஸ்லாமியர்களுக்கும் தேவை. இது மாதிரி ஒரு சம்பவம் வந்த பொழுது எதிர்க்கிற இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள், எத்தனை இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய நம்பிக்கையில் கிடையாது, ஒரு திரைப்படத்தால் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தவறாக சித்தரித்து விட முடியாதுன்னு பேசினாங்களா? பேசல. எல்லாத்தையுமே பாஜக எதிர்ப்பு, இது வந்து ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம், இந்த படம் வந்ததே வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, சங்க பரிவார்களுடைய அஜெண்டா, இதெல்லாம் யார் பேசுறா? திரு பினராயி விஜயன் பேசுறத பார்க்கிறோம். இதே பினராயி விஜயன் சொன்னாரு எஸ்டிபிஐ என்ற அமைப்பு இது வந்து இந்த கேரளாவையே இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறதுன்னு அச்சுதானந்தன் அவர்களும் இதே பினராயி விஜயனும் சொன்னாங்களா இல்லையா? அப்ப நீங்க சொல்லும் போது அது நியாயமா இருக்கு. அது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பா தெரியல, அது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை சொல்லுவதா தெரியல. யார் இஸ்லாமிய நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கு தவறான முறையில் எஸ்டிபிஐ போன்ற இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அமைப்பு செய்கிறதோ அவங்கள சொன்னீங்கன்னா அப்ப மட்டும் நாங்க பிரிச்சு எடுத்துக்கணும். கேரளா ஸ்டோரி மட்டும் இந்த மாதிரி சொன்னா ஐயோ பாத்தீங்களா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் சொல்லுதுன்னா அப்படிலாம் இங்க யாரும் நம்ப தயார் இல்ல. அவங்க சொல்ற பாயிண்ட் வந்து நீங்க சொல்ற பாயிண்டே கிடையாது. அவங்க வந்து இது ஒரு எக்ஸாகரேட்டட் ட்ரூத், ஒரு ஆக்சிலேட்டட் ட்ரூத் அப்படிலாம் சொல்ல. அவங்க இது பொய், அப்படி நடக்கவே இல்லைன்றாங்க. ஏங்க நான் இது வேறே மத மத ஒரு ஒரு மத வெறுப்பை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இப்படி ஒரு அவார்டு வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு. கேரளாவில் இருந்து ஆதாரப்பூர்வமாகவே 4 பெண்கள் ISISல போய் பிடிக்கப்பட்டு இது தெளிவாக இந்திய அரசால மீட்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப இது எப்படி பொய்ன்னு சொல்லுவீங்க? திருப்பி குடும்பத்துல சேர்த்துக்கலாம். இது எப்படி பொய் சொல்லுவீங்க? இதை பொய்ன்னு சொன்னா அப்போ திரு பினராயி விஜயன் அவர்கள் தான் உண்மைக்கு மாறாக பொய் சொல்கிறார். திரும்பவும் சொல்றேன், இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒன் ஆஃப் இன்சிடென்ட், ஏதோ ஒன்னு நடந்துருச்சு, இது ஒரு 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 பரவலாக ஒரு நெட்வொர்க் போல நடக்கல அப்படின்றாங்க. நெட்வொர்க் போல நடக்குதா? ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். காதல் என்பது விருப்பப்பட்டு வருவது தாங்க, அது வந்து மதம் பார்க்காது. இப்போ கூட நான் வரும்பொழுது பார்த்தேன், ஒரு மேம்பாலத்துக்கு மேலே வரேன், நான் வரும்போது சரியாக 2 மணி உச்சி வெயில் மண்டையை புழக்கிறதுல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து மேம்பாலத்துக்கு மேலே நின்று காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிக்கிற வெயிலில் காதலுக்கு கண்ணு தெரியாது, வெயிலும் தெரியாது போல இருக்குது. அப்போ நான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த காதல் பண்ணுறவன்றவங்க மதத்தை பார்க்க மாட்டாங்க, மொழியை பார்க்க மாட்டாங்க, சாதியை பார்க்க மாட்டாங்க. இப்போ ஆணவ படுகொலை நடக்குதுல்ல, இது எதுக்கு நடக்குது? இது மதம் கிடையாதுல்ல, ஒரே மதம், ஒரே நம்பிக்கை, ஒரே கடவுளை வணங்குறாங்க. ஆனா என்ன, நான் வேற சாதி, நீ வேற சாதி, உன் சாதியில் உள்ளவன் என் பெண்ணை வந்து நான் கெட்டிக்கிறதா எப்படி விடுவேன்னு சொல்லி கொள்றானா இல்லையா? இதை எப்படி நீங்க நியாயப்படுத்துவீங்க? இது எப்படி அசிங்கமோ, ஒரு மதத்திற்குள் சாதி ரீதியாக ஒரு வன்மத்தை வைத்து கொலை செய்வது எவ்வளவு அயோக்கியத்தனமோ, இது எப்படி வேறறுக்கப்பட வேண்டுமோ, அதற்காக மத்திய அரசு எப்படி வந்து இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று எல்லா மாநிலத்திலும் கருத்து கேட்கிறதோ, அது மாதிரி நீங்கள் இஸ்லாமியர்களை அதிகமாக ஆக்கப் போகிறோம் என்ற பெயரில் இந்து பெண்களையோ கிறிஸ்துவ பெண்களையோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோ அல்லது எஸ்டிபியோ அல்லது வேறு எந்த அமைப்பாக இருந்தாலும் அப்படி ஒன்றை செயலை செய்வார்கள் என்றால் அதன் மூலமாக 4 பேர் போயிட்டாங்கன்னா பின்னால் 40 பேர் போவாங்கல்ல. ஒரு தீமைக்கு முதல் உதாரணமாக 4 பேர் தெரிஞ்சது, 4 பேர். அப்போ இந்த 4 பேர் எடுத்து 40 பேர் போகாமல் இருக்கணும், 400 பேர் போகாமல் இருக்கணும், அவளை பெண்கள் எந்த மதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்றால் அந்த தவறை சுட்டி காட்டுவது என்பது அது ஒரு அரசின் பொறுப்பாகவே இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் கலைத்துறையில் அதை காட்டியிருக்கிறாங்க. அந்த உண்மையில் இன்னும் கூடுதலாக கமர்ஷியலுக்காக கூட குறைய காட்டியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா, எல்லா திரைப்படங்களும் இந்த மாதிரி இஸ்லாமியர்களை பயங்கரவாதியாக காட்டுற காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்த படத்தில் பார்த்துருப்பீங்க, அர்ஜுன் நடித்த படத்தில் பார்த்துருப்பீங்க, ஏன் அமரன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த படத்தில் நேர்மையாக இருக்கிற ஒரு இஸ்லாமியரையும் காட்டுவாங்க, நேர்மையான தேசத்துக்காக போராடி சாகிற ஒரு இஸ்லாமியரும் காட்டுவாங்க. அப்போ பார்க்கும்பொழுது என்னன்னா, இஸ்லாமியர்கள் நேர்மையானவர்களும் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சில அயோக்கிய பயல்கள் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி வரையறுக்கப்படவே இல்லை. அது டோட்டலாக அப்படி காட்டும் பொழுது இயல்பா இஸ்லாமியர்களிடத்துல என்னடா நாங்கள் மொத்தமாகவே அப்படியே இருக்கிறோம், எல்லாருக்கும் இதே பொழுதனைக்கு வேலை தானே, சரி இருக்கிற இஸ்லாமியர் ஆண்கள் எல்லாமே இப்படியே திட்டமிட்டு இந்து பெண்களையே கல்யாணம் பண்ணிட்டா அப்போ இஸ்லாமியர்களில் பாதி சதவிகிதம் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்கல்ல, இஸ்லாமியர்களில் ஆண்கள் மொத்தமாக திட்டமிட்டு இந்து பெண்களை தான் கல்யாணம் பண்ணணும், அதனால் மதத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டா இங்கே இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்கல்ல,
அவர்களை யார் கல்யாணம் பண்ணுவா? அப்போ அவங்களெல்லாம் இந்துக்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்களா? இன்னொரு லாஜிக் சொல்லுவாங்க, இல்லை இந்துக்கள் மாதிரி இல்லை, இங்கே இஸ்லாமியர்கள் 2 திருமணம் பண்ணலாம் 3 திருமணம் பண்ணலாம்னா நமக்கு தெரிஞ்சு எத்தனை இஸ்லாமியர்கள் 3 கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எத்தனை இஸ்லாமியர்கள் 4 கல்யாணம் பண்ணியிருக்காங்க? உங்கள் வயசுக்கு நீ 4 கல்யாணம் பண்ணி இஸ்லாமியரை பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் 3 கல்யாணம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, 2 கல்யாணமும் ரொம்ப ரேராக நடக்கும். அந்த கல்யாணம் பண்ணவன்ட்டு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் தாங்க முடியலன்னு. ஏன்? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு அவனுக்கு தன் குடும்பத்தை நடத்துவதற்கு வழி இல்லைன்னா 2 பொண்டாட்டிங்க கட்ட வேண்டியிருக்கு. அவன் சாத்தியம் இல்லை. இது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு அமைப்பு இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக இஸ்லாமியர்களை தலைகுனிய வைப்பதற்காக செய்கிற இந்த பயங்கரவாத செயலை அல்லது இந்துக்களுக்கு மத்தியில் இருக்கிற நல்லிணத்தை குலைப்பதற்கு செய்கிற செயலை, அது லவ் ஜிஹாத்னு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் சொன்னால் அது ஏற்க முடியாது. ஆனால் இது மாதிரியான சில காரியங்கள் கேரளாவில் நடந்த காட்சியை கேரளா ஸ்டோரின்னு காட்டியிருக்கிறாங்க. இதை இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு உதாரணம் சொல்லிட்டேன். கடந்த காலத்தில் சூரரை போற்றும் இப்படித்தான் தேசிய விருது கொடுத்தாங்க, அதுக்கு மட்டும் பல்லெழிச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து வரவேற்றீர்கள். அப்போ இதுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணு காமால கண்ணா இருக்கு. 2ஐயும் சினிமாவாக பாருங்க. சூரரை போற்ற எதிர்க்கலைன்னா இதையும் எதிர்க்காதீங்க. 2மே வந்து கரு உண்மைதான். ஆனால் அது சொல்லப்பட்ட மிகைப்படுத்த விட்ட விஷயம் வேற வேறையாக இருக்கிறது என்று பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, லவ் ஜிஹாத் ஏன் அப்படி பேர் வரணும், ஏன் வந்து வேற ஏதாவது பேர் வைக்கலாமே அப்படின்னு ஒரு சர்ச்சை இயல்பாக இருக்குது. நீங்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஜிஹாத் என்றால் ஒரு போர், ஒரு புனித போர் அப்படின்னு சொல்றது. அது எதற்காக வந்ததுன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மதினா என்ற நாட்டை கட்டமைத்த பொழுது எதிரிகள் வந்து தாக்க வந்தாங்க. அப்ப தன் நாட்டை பாதுகாப்பதற்காக யார் ஒருவன் எதிரிகளை வீழ்த்துகிறானோ அவன் ஜிஹாது செய்கிறான். அப்படி ஜிஹாதில் அவன் உயிரிழந்தால் அவன் ஷஹீத், ஒரு வீர மரணம் அடைந்தவன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஜிஹாதுனா என்ன? நாட்டை பாதுகாப்பதுக்கு உயிர் கொடுக்கிறது. இப்ப நான் இருக்கிறேன், என் தேசத்தை ஆக்கிரமிக்க பாகிஸ்தான் வந்துன்னா முதல் வரிசையில் நின்று பாகிஸ்தான்ல ஒரு 4 பேர் சுட்டுட்டு நான் செத்து போயிட்டேன்னா நான் வந்து ஜிஹாது செஞ்சிருக்கிறேன், நான் ஷஹீத், என் தேசத்திற்காக உயிர் நித்த ஒரு உண்மையான வீரன். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இங்கே ஜிஹாதுனா என்ன? இந்து நம்பிக்கைகளுக்கு உற்சாகம் ஊட்டும் விதமாகவோ அல்லது இஸ்லாமிய நம்பிக்கை தெரியாமல் யாராவது ஒரு இந்து மதத்தில் உள்ளவர் விமர்சித்து விட்டால் அவனை கொல்லணும், அவன் கழுத்தை அறுக்கும் போது அல்லாஹ் அக்பர்னு அறுக்கணும், அதுக்கு பேர் ஜிஹாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய அரை பைத்தியக்காரர்கள் பல பேர் பேசுகிறாங்கன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ஜிஹாது கிடையாது. ஆனால் இந்த செயலை இந்துக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அது இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு தான் புரிவாங்க. அவன் கழுத்தை அறுக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர்னு தானே அறுக்கிறான். அவன் கழுத்தை அறுக்கும் போது வேற ஏதாவது வார்த்தை சொன்னான்னா அது மதமோடு ஒப்பிட முடியாது. அப்போ மதத்தோடு ஒப்பிடும் பொழுது அதை மதச்சாயம் இயல்பாகவே வருவதை பார்க்கிறோம். அது மாதிரி இந்த இஸ்லாமிய பெண்களை திருமணம் முடிக்காம இந்து பெண்களையும் கிறிஸ்துவ பெண்களையும் திருமணம் முடிச்சு ஏமாற்றணும் அல்லது தீவிரவாதத்திற்கு அவர்களை உட்படுத்தணும் அப்படின்னு ஒரு குழுவாக இஸ்லாமியத்தில் இருக்கிற சில பிரிவினைவாத அமைப்புகள் செய்தால் அவர்கள் என்ன நோக்கத்துக்கு செய்கிறாங்க? போர் தொடுக்கிறார்கள். ஒரு மதத்திற்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள், ஒரு நாட்டிற்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள், நம்முடைய அரசியல் சாசனத்திற்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள். அரசியல் சாசனம் வந்து வெளிப்படையாக இருக்கணும், மனமு வந்து ஒரு மதத்திற்கு மாறணும், எந்த நிர்பந்தமும் இருக்கக்கூடாது என்று சொல்லுவதெல்லாம் தாண்டி இவர்கள் ஒரு போர் தொடுக்கிறார்கள் என்றால் அப்போ அதை காதலின் பெயரில் தொடுக்கிறார்கள். இப்போ இதை என்ன பண்றாங்கன்னா, போர் என்பது ஜிஹாத் என்ற வார்த்தை இருக்கு, காதல்னா லவ், அதனால லவ் ஜிஹாத் என்று சொல்லும் பொழுது இஸ்லாமியத்தை ஒட்டி வருகிறதுன்றாங்க. இதனால இஸ்லாமியர்கள் அச்சப்பட தேவையில்லை. இந்த படத்தினால் எந்த இஸ்லாமியர்களையும் இப்படித்தான் நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம். ஒருத்தன் படத்தை பார்த்துட்டு உடனே இஸ்லாமிய வெறி வந்துடும் அப்படின்னு நினைச்சா, நான் கேட்குறேன், எத்தனையோ படத்தில் மது குடிப்பது தவறுன்னு சொல்றாங்க, அதனால வந்து ஒருத்தன் மது குடிக்கிறது நிப்பாட்டிட்டானா? இன்னும் தமிழ்நாட்டில் மது அதிகமாக விற்பனை நடந்து கொண்டு தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் விபச்சாரம் பண்ணக்கூடாது, பண்ணினால் அது தவறானது, ஒழுக்கமான்போடு வாழுங்கள்னா இன்னைக்கு அது கிடையவே கிடையாது. இது ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னைக்கு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கலாம், பக்கத்து வீட்டு புருஷன் எது வீட்டு பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் நம்ம நாட்டு சட்டப்படி தப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு படத்தில் காட்டுறதுனால வந்து அது பாதிப்பாகுமா? அதெல்லாம் ஆகாது. நிதர்சனமாக அவன் பார்ப்பான்ல, படத்தில் என்ன பார்த்தாலும் நம்ம பக்கத்து வீட்டு பாய் எப்படி இருக்கிறார், அவர் நல்லா இருக்கிறார், நம்மளோட நல்லிணக்கமாக இருக்கிறாரு. என் பொண்ணு வந்து போகும்பொழுது ரோட்டில் ஒரு பாய் பையன் ஏதாவது தப்பாக பேசினா கூட இந்த பாய் பையன் அவனை செருப்பு கழட்டி அடிக்கிறார், நீ ஏன்டா பேசுகிற அப்படின்னு சொல்கிறாருன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா இந்த பிரச்சனை வராது. அப்போ இஸ்லாமியர்கள் தங்களுடைய நல்லொழுக்கத்தில் தங்களுடைய நடைமுறையில் இது போன்ற திரைப்படங்களில் காட்டக்கூடிய கேரளாவில் 1-2 சம்பவம் நடக்கலாமே தவிர பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் அப்படி இல்லைன்னு காட்டிவிட்டாலே
எங்குமே வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை வராது. இதை சினிமாவாக பார்க்கணும். தேசிய விருது என்பது அதில் கொடுத்துருக்கிறது என்ன, சிறந்த இயக்குவதுக்கும் சிறந்த ஃபோட்டோகிராஃபிக்கும் தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர இது உண்மை கதைன்னு அந்த படத்துலையும் போடலை. இது கற்பனை கலந்தது தான். அந்த படத்தினுடைய முன்கூட்டியே வரிகள்லாம் போடுறதை பார்த்துட்டும் இதை தேவையற்ற முறையில் பிஜேபியோடையும் ஆர்எஸ்எஸோடையும் சேருவது, இதுக்கு மீண்டும் இஸ்லாமியர்களை அச்சமுட்டி வாக்கு வங்கிக்காக செய்வதை தவிர இந்த படத்தால் ஒரு பெரிய பாதிப்பு ஒரு சமூகத்தில் ஏற்படாது. ஓகே, இது நீங்கள் வந்து கேரளா ஸ்டோரின்னு படம் வந்து கேரளா சென்ட்ரிக் பண்ணுதுன்னு, பட் ஆனால் இது ஒரு நேஷன் வைடில் தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டும் இல்லை, நேஷன் வைடில் இந்த த்ரெட் இருக்கோ, இந்த அச்சுறுத்தல் இருக்கோன்ற பயத்தை அப்போதே ஏற்படுத்தியது. இப்போது இந்த படத்துக்கும் அவார்டு கொடுக்கறதுக்குலாம் முன்னாடி சில நாட்களாகவே ஹிந்து முன்னணி ஒரு முக்கியமான விஷயத்தை குற்றம் சாட்டி வருகிறார்கள். தமிழகத்தில் டார்கெட் செய்யப்படுகிறார்கள் ஹிந்து பெண்கள், குறிப்பாக வந்து இந்த லவ் ஜிஹாத் போன்றவை தமிழகத்திலும் நடந்து வருகிறது அப்படின்னு ஹிந்து முன்னணி அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் லைட்டாக பரவ ஆரம்பிச்சிருக்கும். பாருங்க, ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவதாக இருந்தால் ஆதாரத்தோடு சொல்லணும். இந்து முன்னணி என்ன சொன்னார்கள் எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் சொல்லி இருந்தால் அதற்கு அவர்கள் ஆதாரம் இருந்தால் அதை வெறும் கருத்தாக மட்டும் சொல்லாமல் நேரடியாக போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணி காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்காக போராட்டத்தை நடத்தலாம். இல்லை நாங்கள்லாம் வந்து பரிவார அமைப்பில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கோம், எங்களிடத்தில் அந்த கருத்துக்களை சொன்னால் அது யார் என்ன நான் விசாரிச்சேன்னா நான் முதல்ல எதிர்ப்பேன்ல. அதாவது இது இந்து முன்னணி தான் வந்து எதிர்க்கணுமா? எங்க இஸ்லாமியரிடத்தில் ஒரு தவறு இருக்கிறது, அவர்கள் நம்பிக்கைக்கு மாறாக செய்கிறார்கள்னா ஒரு இஸ்லாமியனா பரிவார அமைப்பில் இருக்கிற ஒரு இஸ்லாமியன் நான் எதிர்ப்பேன், நான் எதிர்க்கணுமே. அதுதான் என்னுடைய கடமை. அதுக்கு தானே மைனாரிட்டி மோர்ச்சான்னு வேறு எதுக்கு வச்சிருக்கிறாங்க? மைனாரிட்டி மோர்ச்சான்னு வச்சிருக்கிறது பாஜக கூட்டங்களில் தொப்பி போட்டுக்கிட்டு பாரத் மாதா கி ஜெய் சொல்றதுக்கா? அதெல்லாம் கிடையாது. இஸ்லாமிய மக்களை தேசிய சிந்தனைக்கு கொண்டுட்டு வரணும். இஸ்லாமியர்களிடத்தில் தேசத்திற்கு எதிரான கருத்து இருக்குமே அதை களையணும். இஸ்லாமியர்களிடத்தில் பிரிவினைவாதத்தினுடைய எண்ணம் இருந்தால் அதை தூக்கி எறி வைப்பதற்கு அவர்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்யணும். இஸ்லாமிய சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடணும். இதுக்குத்தானே சிறுபான்மை அணின்னு பாரதிய ஜனதா கட்சியில் வச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து அதை பார்க்குறோம். அந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு வேறு ஒன்றுமையானால், அந்த மாதிரி தவறு நடக்குமேயானால் என்னை விட தமிழகத்தில் யாருங்க இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை எதிர்க்க முடியும்? கடந்த காலத்தில் அப்படி எதிர்த்து நான் கத்தி குத்து வாங்கியிருக்கிறேன், மண்டை உடைபட்டிருக்கு, வெட்டு வாங்கியிருக்கிறேன். என்னை நிர்வாணப்படுத்தி நடு ரோட்டில் இழுத்துட்டு போய் 25 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கேன். எதுக்கு அடித்தான்? வேலூர் இப்ராஹிம் என்ன சொன்னேன்? இந்த எஸ்டிபி என்றது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது, தவறான முறையில் இளைஞர்களை மூளைச்சலவை செய்கிறாங்க, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் பயங்கரவாத அமைப்புன்னு நான் வெளிப்படையாக பேசுனதுனால தானே. இப்போ இந்த சமூகத்தில் நான் பேசினா ஒரு இஸ்லாமியர் இவ்வளவு உண்மையை சொல்றான்னு இஸ்லாமிய சமூகம் சிந்திக்கும். இஸ்லாமிய சமூகம் அவர்களை வந்து ஒதுக்கி தள்ளும். வேற யாராவது அமைப்புகள் பேசினா அதை வழக்கம் போல காங்கிரஸோ திமுகவோ என்ன செய்வாங்க? பார்த்தீங்களா, இந்து முன்னணி பேசுது, இஸ்லாமியர்கள் இங்கே அப்படிதான் பண்றாங்கன்னு, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் செய்யறதுன்னு அவங்க ஒன்றை சொன்னா இவங்க 1000 இருக்குன்னு தவறாக சித்தரிப்பார்கள். அதனால் அதையெல்லாம் நான் கவனம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எங்கள் சமூகத்தில் தவறு நடக்குமே ஆனால் வேலூர் இப்ராஹிம் போன்ற தேசியவாதிகள் நிறைய பேர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. அவர்கள் களை எடுப்பார்கள், சமூகத்தை தேசிய சிந்தனையில் கொண்டு வருவாங்க. தமிழகத்தில் பெரும்பாலும் அப்படி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில விஷ வித்துக்கள் முளைக்கிறார்கள். அதை களை எடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை, ஐயா ஸ்டாலின் அவருடைய கடமை. அதை அவர்கள் செய்யாவிட்டால் களத்துக்கே நேர போய் இந்த மாதிரியான லவ் ஜிஹாத் என்ற பேரில் இஸ்லாமிய நம்பிக்கையை குழி தோண்டி புதைக்கிற விஷயத்தை இவன் செய்கிறான். இந்த இஸ்லாமிய பெயர் தாங்கிகளை அரசு நடவடிக்கை எடுக்கணும். நான் களத்தில் நின்று போராட தயாராக இருக்கிறேன். அதனால யாராக இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லுங்க, நான் களத்துக்கு வரேன். ஓகே, அதுலேருந்து அப்படியே இன்னொரு டாபிக் முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் 6.5 லட்சம் பேருக்கு இந்திய வாக்காளர் உரிமை, வாக்களிக்கும் உரிமை கிடைக்கும் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய செய்தி. அதை அப்படியே டபுள் பண்ணி 65 லட்சம் பேருக்கு இங்கே வாக்காளர் கிடைக்க போகுன்ற மாதிரிலாம் கூட தகவல்கள், செய்திகள், ஹேஷியங்கள், புரளிகள்லாம் பரவிட்டு இருக்கு. இதை வைத்து பலரும் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. சீமான்லேருந்து திமுகலேருந்து எல்லாரும், விசிகாலேருந்து எல்லாரும் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. பாஜகவை ஆட்சி கொண்டு வரதுக்கு, பாஜகவை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு திட்டமிட்ட சதியாக அந்த பீகார் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் அதோடைய தொடர்ச்சியாக நாடு முழுக்க நடக்கிறது. அதில் தமிழகத்திற்கும் ஒரு பிளான் வகுக்கப்பட்டிருக்குது, அதுதான் இது அப்படின்றாங்க. தமிழகத்தில் 6.5 லட்சம் பேர் பீகாரிகள் வந்திருக்கிறார்கள் என்கிற தகவலே அப்பட்டமான பொய், அது அபத்தம் என்று தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கிறது. அப்போ எப்படி இந்த செய்தி வந்தது? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவர்கள் பேசுகிறார்கள்? பேசுகிறவங்க பாமரர்களாக பேசுகிறாங்கன்னா கிடையாது. சிதம்பரம் பேசுகிறார். இந்த மாதிரி வந்துட்டா என்ன ஆகிறது அப்படின்னு துடிக்கிறார். அவர்கள் அங்கே போய் ஓட்டு போட வேண்டியதான். ஐயா சீமான் பேசுகிறார், இப்படி வந்துட்டா என்ன பண்ணுறது, அவர்கள் அங்கே போய் போடணும், இது தமிழர்களைத்தானே தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். இவர்கள்லாம் வந்து பாரதம் என்ற ஒரு நாட்டில் இல்லாமல் இது ஏதோ தமிழ்நாடு என்பதை ஒரு தனி நாடாக ஒரு பிரிவினைவாதத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் காங்கிரஸினுடைய சிதம்பரம் பேசுவதெல்லாம்
ஒரு கோபம் வரக்கூடிய செயலாகத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் மும்பை எடுத்துங்க, சயன் கோழிவாடா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க. அது அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே போய் தொழில் நடத்தி இன்றைக்கு பெரும்பான்மை தமிழர்கள் இருக்கிறது. அங்கே தமிழ் செல்வன்ற ஒரு தமிழ் எம்எல்ஏ தான் அங்கே இருக்கிறார். இப்போ நான் கேட்குறேன், அங்கே உள்ளவர்கள்லாம் யோசிச்சு தமிழ் செல்வன் ஏன் வந்து நீ மகாராஷ்டிராவில் அதுவும் மராட்டியம் பேசக்கூடிய வெறி பிடிச்ச இப்போ பல இடங்களில் மராட்டி பேசலாம் அறையிறாங்கல்ல இந்த சிவசேனண்டு போலி சிவசேனாவினர், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெறி பிடிச்சி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து எப்படி தமிழ் செல்வன் இருக்க முடியும்? அதுவும் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்த நாங்கள் எப்படி விடுவோம்? ஓடுங்க எல்லாரும், தமிழ் செல்வன்லேருந்து தமிழர்கள் எல்லாம் மும்பையில் இருக்கக்கூடாது, ஓட்டு போகிறதுக்கு அங்கே போங்க, அங்கே தான் தமிழர்கள் நிற்கணும்னு சொன்னால் இது ஏற்புடையாது. அது அப்போ மட்டும் நீ வாய்கிலேயே கத்துவியா இல்லையா? நான் கேட்குறேன். அதே மாதிரி நீங்கள் டெல்லியில் பார்த்துங்க, டெல்லியில் ஏறக்குறைய 6 சட்டமன்றத்தில் தமிழர்கள் பெரும்பாலும் இருக்கிறாங்க. எங்கே டெல்லியில் எலெக்ஷன் வந்தாலும் மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வந்தாலும் இந்த மாதிரி தேசம் முழுக்க தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, ரொம்ப பக்கத்தில் பாலக்காடு இருக்குது கேரளாவில், தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இங்கெல்லாம் காங்கிரஸ்ல ஏன் போறீங்க? நான் கேட்குறேன். காங்கிரஸ்ல இருந்து டெல்லிக்கு போய் நீ தமிழர் பகுதியில் பிரச்சாரம் பண்ற, காங்கிரஸ்ல இருந்து நீ மகாராஷ்டிராவுக்கு போய் தமிழர்கள் பகுதியில் பிரச்சாரம் பண்ற, காங்கிரஸ்ல இருந்து பாலக்காட்டுக்கு போய் கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ற. அப்ப அங்கெல்லாம் தமிழர்கள் போகலாம், அந்த மாநிலத்தில் அவன் கேண்டிடேட்டா தமிழன் நிற்கலாம், அங்க தமிழர்கள் வாக்களிக்கலாம், அதெல்லாம் நியாயம். ஒண்ணுமே ஆதாரப்பூர்வமா இல்லாம 1 லட்சம் பேர் வச்சுங்க, 1 லட்சம் பேர் இங்க தமிழர்கள் பீகாரிகள் இருக்காங்கன்னா நீ உன் ஊருக்கு போனா எங்க ஒரு ஓட்டு போறதுக்கு அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் இங்க வரான். 15,000 20,000 செலவு பண்ணி போய் ஓட்டு போட்டுட்டு வருவானா? ஏன் அவனுக்கு இங்க ஓட்டுரிமை கொடுக்க கூடாதா? அவன் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இங்க இருக்கிறான்னா இந்த மாநிலத்தை யார் ஆட்சி செய்கிறாள், இந்த மாநிலத்தை யார் ஆட்சி செய்தால் நல்லா இருக்கணும், ஒரு பாரதியனாக இந்த மண்ணின் மகனாக அவன் செய்யக்கூடாதா? மண்ணின் மகன் என்றால் வெறும் தமிழனை மட்டும் ஏன் சொல்றீங்க? இந்த மண் என்பது பாரத தாயினுடைய மண் அல்லவா? இந்த தேசத்தில் இருக்க யாரும் வரலாம்ல, யாரும் ஊரே யாவரும் கேளிர்னு இந்த மண்ணில் தானங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நாமளே வந்து எப்படி ஒரு இனவெறியை உருவாக்கலாம், நாமளே எப்படி ஒரு மொழி வெறியை உருவாக்கலாம்? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்ன நாம வந்தாரை விரட்டுவோம் சொன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் அயோக்கியத்தனம். இது ப. சிதம்பரம் போன்றவர்களும் சீமான் அவர்களும் இன துவேஷத்தை ஏற்படுத்துவதற்கும் தமிழ் வெறி ஏற்படுத்துக்கும் பேசுறாங்க. இந்த வெறி பரவினால் நாளைக்கு மகாராஷ்டிராலையும் டெல்லியிலும் அதே போன்று பக்கத்து மாநிலம் கேரளாவிலையும் கர்நாடகத்தில் இங்க கோலாரில் போய் ஓட்டு கேட்குறீங்களா, இங்க இருக்கிற தமிழர்கள் மீது இன்னும் வெறுப்பு வரும். அவன்லாம் ஓட்டு போட அவன் மாநிலத்துக்கு விரட்டினானா தமிழர்கள் நிலை பரிதாபமாக மாறும். தமிழர்களை தவிக்க விடுவதற்குத்தான் இந்த தான் தோன்றிகள் இப்படி தப்பாக பிரச்சாரம் செய்கிறார்கள். பீகாரிகள் இவர்கள் சொல்ற எண்ணிக்கை இல்லை என்பதை இது தேர்தல் ஆணையமும் மறுத்திருக்கிறது. ஜனநாயகத்தின் அடிப்படையில் பாரதத்தில் எந்த இடத்திலும் எந்த மாநிலத்திலும் எந்த மொழி பேசக்கூடியவரும் வாக்களிக்கலாம். அவர் இந்த நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தேவையே தவிர அவர் என்ன மொழி பேச வேண்டும் என்பது ஒரு வாக்கு செலுத்துவதற்கான எந்த ஒரு நிர்பந்தமோ அல்லது அரசியல் அமைப்பு அப்படி சொல்லவோ கிடையாது. இது திமுகவுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. வெளிமாநிலத்திலிருந்து வந்தா நமக்கு ஓட்டு போட மாட்டான், ஏன்னா வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் நாளையும் யோசிப்பான், அப்ப பாஜகவுக்கு ஓட்டு போட்டா என்ன பண்றதுன்ற இந்த பயம் இன்றைக்கு திமுகவையும் காங்கிரஸையும் கதற வைத்திருக்கிறது. நன்றாக கதறுங்கள். 2026 உங்க கதறலுக்கு நாங்கள் முடிவை கொண்டு வருவோம். நிச்சயமாக எதிர்காலம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியாக நிச்சயம் இருக்கும். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். ரொம்ப நன்றி சேத்தனா, நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயம் குறித்து பேசியதற்காக முக்கிய நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.